ஈரான் போர் முடிந்துவிட்டது என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஈரானுக்கும் அமெரிக்க இஸ்ரேலிய படைகளுக்கும் இடையே நடைபெற்று வரும் போர் 3 வாரத்தை தாண்டியும் தொடர்ந்து வருகிறது. போரின் தொடக்கத்தில் ஈரானால் இந்த போரில் வீரியமாக பதிலடி கொடுக்க முடியாது என்று பேசப்பட்டது. ஏனெனில் கடந்த ஆண்டு இஸ்ரேலின் தாக்குதலில் ஏராளமான ஈரானிய ஏவுகணை தளங்கள் தகர்க்கப்பட்டன. ஆனால் போர் தொடங்கியதிலிருந்து ஈரான் தங்கள் ஏவுகணை மற்றும் ட்ரோன்கள் மூலம் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க இலக்குகள் மீது கொடூரமான தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க தரப்புக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனிடையே ஈரான் உடனான பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் இதன் காரணமாக 5 நாட்களுக்கு ஈரான் மீதான தாக்குதலை நிறுத்துவதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கடந்த 23ஆம் தேதி அறிவித்தார். ஆனால் அமெரிக்காவுடன் எத்தகைய பேச்சுவார்த்தையிலும் தாங்கள் ஈடுபடவில்லை என்று ஈரான் திட்டவட்டமாக கூறியது. இது ட்ரம்புக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் ஈரான் போர் முடிந்துவிட்டது என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியது. தனியார் நிறுவனத்துக்கு ட்ரம்ப் அளித்த ஒரு நேர்காணலில் ஈரான் உடனான போர் முடிந்துவிட்டது, நான் எப்போது நினைக்கிறேனோ அப்போது இந்த போரை முடிக்க முடியும் என்று கூறினார். மேலும் ஈரானில் தாக்குவதற்கு இப்போது எதுவும் மிச்சமில்லை என்றும் ஈரானிய பேச்சுவார்த்தையாளர்கள் ஒரு உடன்படிக்கையாக அமெரிக்காவிடம் பிச்சை எடுக்கிறார்கள் என்றும் கூறினார். அதேபோல அமெரிக்காவின் வான்வழி தாக்குதல்களால் ஈரானின் ராணுவ கட்டமைப்பு சிதைந்து விட்டதால் அவர்கள் போரை நிறுத்த விரும்புவதாகவும் ட்ரம்ப் கூறினார்.